ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் கிராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் சிஸ்டம் இல்லைனா லேப்டாப்பில் எப்படி நம்ம CapCut டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ CapCut டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா VPN கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ VPNல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் VPNs இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டர்போ VPN யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா டர்போ VPN விசிபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்போ வேற ஒரு VPN உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த VPN பார்த்தீங்கன்னா எல்லாருடைய சிஸ்டம்க்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்கள் சிஸ்டமில் டர்போ VPN இருக்குனாலும் நீங்கள் டர்போ VPN கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற VPN பார்த்தீங்கன்னா VPN Gate. ஸோ நீங்கள் க்ரோமில் போயிட்டு VPN Gate அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி VPNGate.net அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர்ஸ் இருக்குது. ஸோ ஜப்பான், கொரியா, அமெரிக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வர்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த சர்வர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் செகண்ட் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு DDNS ஹோஸ்ட் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது போல்ட் லெட்டரில் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நேமை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் ஸ்டார்ட்டில் செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு VPN அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ VPN செட்டிங்ஸ் வரும். ஸோ VPN செட்டிங்ஸில் ஆட் அ VPN கனெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ VPN ப்ரொவைடர்ஸில் விண்டோஸ் பில்டின் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கனெக்ஷன் நேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமைஸான எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் CapCutக்கு யூஸ் பண்ணுறதுனால CapCut டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் நேம் இருக்கும். ஸோ இதில் நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா VPN டைப்னு இருக்கும். ஸோ இதில் செக்யூர் சாக்கெட் டனலிங் ப்ரோட்டோகால் SSTP அப்படின்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டைப் ஆஃப் சைன் இன் இன்ஃபோ வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டே இருக்கட்டும். அதுக்கு கீழே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த VPN Gate வெப்சைட் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க யூ மே கனெக்ட் டு எனி ஆஃப் தீஸ் VPN சர்வர்ஸ் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா VPN தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேமும் VPN அண்ட் பாஸ்வேர்டும் UPN. ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே VPN காட்டும். ஸோ இப்போ CapCutன்னு சேவ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு CapCutன்னு காட்டுது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டமில் வந்து நெட் ஏதாவது கனெக்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு ஐகான் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு VPN ஆப்ஷன் காட்டும். ஸோ அங்கே போயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டாஸ்க் பாரில் காட்டல அப்படின்னா நீங்கள் திருப்பி செட்டிங்ஸில் போயிட்டு VPNல போயிட்டு கனெக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்ரோம் இல்லைனா ப்ரௌசர் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ க்ரோமில் CapCut அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் VPN கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரோமில் CapCutன்னு சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சைட் வரும். ஸோ அதனால் VPN கனெக்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ CapCutன்னு இப்போ டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா www.capcut.com அப்படின்ற வெப்சைட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இஃப் த டவுன்லோட் டிடன்ட் ஸ்டார்ட் கிளிக் ஹியர் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் டவுன்லோட் ஆன ஃபைலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷோ ஆகும். ஸோ CapCut எப்படி இன்ஸ்டால் ஆக உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா CapCut நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ CapCut எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட் கனெக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் VPN கனெக்ஷன் ரெண்டுமே வந்து கனெக்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் CapCut ஒர்க் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா CapCutோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு எஃபெக்ட்ஸ், ட்ரான்சிஷன், ஃபில்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ CapCutட்டை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணும் தெரியல அப்படின்னா அதுக்கான ஃபுல் கோர்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி CapCut ரிலேட்டடான வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்